ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஒரு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் பிடிக்கிறதாங்க ரொம்பவே முக்கியமான ஒன்று. அந்த டாட்டை நம்ம எப்படி மார்க் பண்ணி பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டேன். டாட்டோட அளவுகளை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ அளவில் டாட் இருக்கோ அந்த அளவை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட பாட்டமில் உள்ள கிளாத் ரெண்டும் ஃபோல்டிங் பண்ணும்போது ஒன்று போல் இருக்கணும். இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் சமமாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, எண்டில் ஸ்டிச் பண்ணும்போது 4-5 பேக் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்க. இப்படி பண்ணவே கூடாது. இப்படி பண்ணுறதுனால நமக்கு ஆப்போசிட்டில் வந்து முடிச்சு போட்ட மாதிரி நமக்கு தெரியும். இந்த மாதிரி டாட்டில் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு நூலை வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வச்சு நூலை கட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நமக்கு ஃபினிஷிங்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். நமக்கு த்ரெட்டு ரொம்ப நாள் வரையும் அந்த பிரிஞ்சு வராமல் அப்படியே இருக்கும். பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம டாட்டை வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.